ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சிந்தைக்கான தேவனுடைய வார்த்தை யாத்ராமத்தின் புஸ்தகம் 23:20. வழியிலே உங்களை காக்கும்படிக்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கும். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரத்தில் பல விஷயத்தை குறித்து கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறோம் பாருங்க. ஆனால் ஒன்றை நம்ம மறந்துடுறோம், நமக்குன்னு நம்மை படைத்த ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சுகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், செல்வங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், கனத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், இன்னும் ஆயுசு நாட்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், நம்ம நல்லா தங்குவதற்கு வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், நாம் நல்லா வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இதையும் தாண்டி மறுமையிலே நித்தியமாய் அவரோடு வாழ்வதற்கு நல்ல ஒரு ஸ்தலத்தையும் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதனால ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தினதை பக்தன் சொல்கிறான், கண் காணலை, காதுல கேட்கல, நம்ம உணரக்கூட இல்லை, ஆனால் அவருடைய கரத்தினால் அவைகளை விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒருவேளை கவலையோடு நீங்கள் இருக்கலாம், வேதனையோடு நீங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில் சில சம்பவத்தினாலே சில காரியத்தினாலே விரக்தி அடைஞ்சிருக்கலாம், தோல்வியை தழுவினதுனால தோல்வி மேல் தோல்வி வந்ததுனால உங்கள் இருதயம் சுக்குநூறாய் உடைந்து போயிருக்கலாம். நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தெரியாமல் நீங்கள் ஸ்தம்பித்து உங்கள் வாழ்க்கை நின்று இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், ஒரு நன்மையை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், என்னுடைய கனத்தை உனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், அதை நீ வந்து சுதந்திரி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த இடத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் சொன்னீங்க. அதே போல் எங்களுக்கும் இந்த நாட்களிலே நீங்கள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், மீட்பிற்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் அதை சுதந்திரிக்க கிருபை தாரோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். May God bless you.